ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அவல் வந்து தேவை. நான் வந்து 2 கப் அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அவல் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் சன்னமாக இருக்க அவலாக சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் இதை வந்து நல்லா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. இது வந்து சன்ன அவலாக இருந்தால் உங்களுக்கு 2 நிமிஷம் போதும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் போல் டைம் எடுக்கும். நல்லா ஊறணும். கையில் எடுத்து நீங்கள் மசிச்சிங்கன்னா அந்த அவல் வந்து மசியணும். அந்த மாதிரி வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா டைட்டாக இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்த அவலை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் வந்து நல்லா வந்து மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது கூடயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிறிஸ்பினஸ்க்காக வந்து நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும் போது நீங்கள் அதிகமாக சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதுக்கு தேவையான அளவு உப்பு. தயிர் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு. குழந்தைக்கு இருக்காங்கன்னா பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் கூட போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வந்து நம்ம உளுந்து வடை மெதுவடை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இல்லை பக்கோடா மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இது வந்து நீங்கள் தண்ணி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணிக்கு இது சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டதையுமே எல்லாமே பிரிஞ்சு உதிர்ந்து போயிடும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா எண்ணெயில் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தோம்னா நம்மளோட அவல் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டக்குன்னு குயிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து செஞ்சிடலாம். திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா கூட நம்ம குயிக்காக செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காமல் சொல்லுங்கள்.